அதான் மாநில அரசு செய்யறாங்களா செய்யலையாங்கிறது இரண்டாவது கேள்வி அல்ல, முதல் கேள்வி. அவர்கள்தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதான் சொல்றேன். மழை பெய்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் டெல்லியிலே இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டிருக்கும் போதே இங்கே மத்தியிலே உள்துறை அமைச்சருடைய என்டிஆர்எஃப் டீம் இங்கே வெள்ளம் புயலிலே மக்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர் டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு திரும்புவதற்கு முன் இங்கே உள்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய துறையின் சார்பிலே ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மதுரைக்கே சென்று இறங்கிவிட்டது. இதுதான் உண்மை நிலை. இதற்கிடையிலே ஒரு 400 கோடி, பிறகு ஒரு 500 கோடி என்று 900 கோடி கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழக மக்களுக்கு மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் படிப்படியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே செய்யக்கூடிய தமிழக அரசு தாங்கள் சார்ந்திருக்கின்ற பணியை முறையே சரியே வெளிப்படைத்தன்மையோடு செய்யாமல் அதிலிருந்து மக்களிடம் தப்பிப்பதற்கு மத்திய அரசு பெயரை கூறுவது தவறு.